தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கரூரில் அரங்கேறிய துயர சம்பவம் என்பது தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டையே உலுக்கியது. இச்சம்பவம் நடந்து 1 மாதம் வரை தாவேகா தலைவர் விஜய் உள்பட அனைத்து நிர்வாகிகளும் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தனர். இத்தனை பெரிய துயர சம்பவம் நடந்துவிட்ட பிறகு எந்த இடத்திலும் கட்சி கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படவில்லை. துக்கம் என்றால் என்ன என்பது தெரியாதது போலவே இருந்துவிட்டனர். இந்த நிலையில்தான் சரியாக 1 மாதம் முடியும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் கூறாத தாவேகா தலைவர் விஜய் சோகத்தில் இருப்பவர்களை நேரில் வரவைத்து ஆறுதல் கூறினார். இந்த சூழலில் கடந்த 1ஆம் தேதி தாவேகா புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஸ் தலைமையில் சாலையை மறித்து 50க்கும் மேற்பட்ட பைக்குகள், கார்களில் ரோட் ஷோ நடத்தியுள்ளனர். புதுக்கோட்டை நகரில் திருவப்பூரில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காளை சிலை, பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று சாலையோர கடைகளுக்கு தாவேகா கட்சி கலரில் குடைகள் வழங்கி படங்கள் எடுத்து சென்றனர். தாவேகா நடத்திய இந்த ரோட் ஷோவால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது பிருந்தாவனம் பகுதியில் பணியில் இருந்த போலீசார் தாவேகாவினரை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் போலீஸ் பேச்சை கேட்காமல் அட்டகாசம் செய்ததால் அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் நளினி அந்த ரோட் ஷோவை தடுத்து நிறுத்தி 15க்கும் மேற்பட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தினார். இதை பார்த்ததும் மாவட்ட செயலாளர் பர்வேஸ் அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று விட்டார். அப்போது வாகனங்களை நிறுத்திய இன்ஸ்பெக்டர் நளினி, நீங்க ரோட் ஷோ நடத்துறதால போக்குவரத்து பாதிக்குது, பாருங்க எவ்வளவு வண்டிகள் நிக்குது என்று சொல்ல, நீங்க காரை நிறுத்தினதால தான் டிராபிக் ஆகுது என்று தாவேகா நிர்வாகி சரவணன் என்பவர் இன்ஸ்பெக்டரிடம் வாக்குவாதம் செய்தார். அந்த நேரத்தில் அங்கிருந்த காவலர் ஒருவர், நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க என கூறி காரை பறிமுதல் செய்ய முயன்ற போது, பொறுங்க மேடம், டிஎஸ்பி கிட்ட பேசிட்டோம், அவர் வருவார் என்று தாவேகா நிர்வாகி சரவணன் வீண் வாதம் செய்தார். அப்போது அங்கு வந்த டிஎஸ்பி அப்துல் ரஹ்மானிடம் இன்ஸ்பெக்டர் நளினி நடந்ததை கூறும்போது, பொறுங்கம்மா என்று பேச்சை நிறுத்தி சரவணன் சொல்வதை கேட்டுக்கொண்டு போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்ட கார்களை அனுப்பி வைத்துள்ளார். அங்கிருந்த போலீசாரோ, இப்படி விடுறதுக்கா இத்தனை கஷ்டப்பட்டு வாகனங்களை நிறுத்தணும் என்று டிஎஸ்பி செயலை நினைத்து நொந்து கொண்டனர். மேலும் டிஎஸ்பி அப்துல் ரஹ்மான் தாவேகா மாவட்ட செயலாளர் பர்வேஸின் அப்பா ஜாபர் அலியின் செல்ல பிள்ளையாக இருந்ததால் இப்படி விசுவாசமாக நடந்து கொள்கிறார் என காக்கிகள் வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபடுகிறது. மேலும் இந்த டிஎஸ்பி அப்துல் ரஹ்மான் அவரது பணிப்பகுதியில் எந்த சம்பவம் நடந்தாலும் அங்கே செல்ல மாட்டார். கடந்த ஆண்டு நகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞர் திடீரென இறந்துவிட்டார். அப்போது அந்த பரபரப்பை சீராக்க வேண்டிய இடத்தில் இருந்த டிஎஸ்பி உயர் அதிகாரிகளுக்கு கூட சொல்லாமல் தலைமறைவானார். அடுத்த நாள் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அப்படி தனது பணியை சீராக செய்யாத அப்துல் ரஹ்மானை கடந்த வாரம்தான் எஸ்பி அபிஷேக் குப்தா கண்டித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் போலீசார் பிடித்து நிறுத்திய தாவேகா வாகனங்களை சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு வந்து விடுவித்துள்ளார். இதுகுறித்து தாவேகா மாவட்ட செயலாளர் பர்வேஸிடம் கேட்டபோது, புதுக்கோட்டை நகரில் பூக்கடை, பழக்கடைகளில் நிழல் இல்லாமல் இருந்தவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 20க்கும் மேற்பட்டோருக்கு குடைகள் கொடுத்தோம். நான் சைக்கிளில் வந்தேன், மற்றவர்கள் பைக்கில் வந்தார்கள், இடம் விட்டுதான் வந்தாங்க, போக்குவரத்து ஒன்றும் முடங்கவில்லை என முடித்துக் கொண்டார். இந்த நிலையில் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் அனுமதி பெறாமல் ரோட் ஷோ நடத்தியது, சட்டவிரோதமாக கூட்டம் கூடியது, கூட்டம் கூடி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தியது என சில பிரிவுகளில் பேரணி நடத்திய தாவேகா மாவட்ட செயலாளர் முகமது பர்வேஸ் உள்பட 47 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 50 பேர்கள் மீது வழக்கு பாயும் என்று கூறப்படுவதால் புதுக்கோட்டை தாவேகாவில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.